ஓசூர் அருகே மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்பு முகாம் ஒன்றிய குழு தலைவர் டி கேசவமூர்த்தி தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நாகமங்கலம், திப்ஜேப்பள்ளி, உடையதுர்கம் ஆகிய ஊராட்சிகளின் பொதுமக்களின் தேவைகளை நிறைவேற்ற தமிழக அரசின் திட்டமான மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்பு முகாம் நாகமங்கலம் கிராமத்தில் இன்று நடைபெற்றது. ஒன்றிய குழு தலைவர் கேசவமூர்த்தி தலைமையில் தாங்கினார். வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சதீஷ் பாபு, சாந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நாகமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தசாமி முகாமிற்கு வந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர், பரிமள மேலாளர்கள் கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து பேசினார். முகாமில் மண்டல துணை வட்டாட்சியர் சுஜாசினி, வருவாய்த்துறையினர், மின்சாரத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, வேளாண்மை துறை, வீட்டு வசதித்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அரசு துறைகள் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் சார்பாக ஏரிகளை சீரமைக்க பட்டா மாறுதல், வீட்டுமனை பட்டா, ரேஷன் கார்டு, மகளிர் உரிமை தொகை, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய 600க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெற்றனர். இதில் உடனடியாக தீர்வு காணப்படாத மனுக்கள் மீது 1 மாதத்திற்குள் தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அனைத்து துறை அதிகாரிகள், பொதுமக்கள், ஊராட்சி செயலாளர்கள் விவேகானந்தா, முனிராஜ், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் உட்பட ஊராட்சி ஒன்றிய பணியாளர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். முடிவில் திப்ஜேப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் ஈஸ்வரி முத்தன் நன்றி கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர் சிவபிரகாஷ். மக்களுடன் முதல்வர் என்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை அமுல்படுத்தி சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகள் மக்கள் அதிகாரிகளை சென்றடைந்து கால வீரம் செய்யாமல் அதிகாரிகளே மக்களை தேடி வந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு உடனடியாக தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த திட்டத்தை இந்த நாடு உள்ளவரை, இந்த பார் உள்ளவரை முதலமைச்சர் பெயர் என்றைக்கும் இந்த மண்ணுலகிலே நிலைத்து நிற்கும் என்பதை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் இந்த முதல்வர் முதலமைச்சர் திட்டத்தில் 19 துறை அதிகாரிகள், பல்வேறு ஒன்றிய மாநில அரசு மக்கள் நல திட்டப்பணி வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பொன்னான வாய்ப்பை ஒவ்வொரு குடிமகனும் நிலவ விடாமல் இந்த பொன்னான வாய்ப்பை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலும் வாழ்வாதாரத்திலும் மேம்பாடு அடைய வேண்டும் என்று என்னுடைய சார்பாகவும், தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாகவும், என்னுடைய அரசியல் ஆசான் தளி சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.